பாயிண்ட் நம்பர் 1, கவலையை மறக்க இதை என்றும் எப்பொழுதும் செய்யாதே. பாயிண்ட் நம்பர் 2, தெரியாமல் செய்த பாவத்தினால்தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பெரிய துன்பங்கள் வந்து நிற்குது. அந்த என்ன பாவம் அப்படின்றத இதில் நான் சொல்லியிருக்கேன். 3வது, வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்த பின்னும் அதை நாம் தேடி 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 போகிறோம். கடைசியில் எங்கே தெரியுமா போகிறோம்? ஒரு பெரிய பள்ளத்தில் போய் மாட்ட போகிறோம். அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ வேண்டாம் அப்படின்னு என்ன நினச்சிங்களோ அது இன்னைக்கு வரைக்கும் அது வேண்டாம் அப்படின்ற மாதிரியே இருக்கட்டும். அதை தேடி போனீங்கன்னா ஆபத்தில் மாட்டிப்பீங்க. பாயிண்ட் நம்பர் 4, உங்களோட வெற்றியை நீங்கள் 100% சில விஷயங்களை செஞ்சு நீங்கள் நிராகரிக்கிறீங்க. உங்களுக்கு தோல்விகள் ஏன் வருதுன்னு கேட்குறீங்க இல்லையா? உங்கள் வெற்றியை நீங்கள் நிராகரிக்கிறதால மட்டும்தான் உங்களோட தோல்விகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. பாயிண்ட் நம்பர் 5, அதாவது அவருடைய கண்காணிப்பில் நாம் இருந்துட்டா வாழ்க்கையில் எந்த சிக்கலும் இல்லை. அவரோட கண்காணிப்பை தாண்டி நாம் போனோம் அப்படின்னா அவர் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் பொறுப்பேற்க மாட்டார். 2வது, ஆபத்துகள் நிறைந்திருக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு 20% ஃபாலோ பண்ணாவே போதும். வாழ்க்கையில் வெற்றியை நீங்கள் நிச்சயமாக பெறலாம். தொடர்ந்து கேளுங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, நாம் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம். தொடக்கம் கஷ்டமாக இருந்தால் முடிவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே நல்ல தொடக்கத்தை ஆரம்பிப்பதற்கு உண்டான காலம்தான் இந்த காலம். அதனால் இப்போ நாம் அழுதுகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இது சரியான காலம். இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். ஏன்னா சாயப்பாவோட அனுக்கிரகம் இது சரியான காலத்தில் தான் இங்கே வந்து நிற்குது. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா கவலைப்படுறதால வாழ்க்கையை எதையுமே சரி பண்ண முடியாது. கண்ணீர் விடுவதாலையும் சாயப்பா அப்படின்னு அவரை மனதார கூப்பிடக்கூடிய குழந்தைகள் கவலைப்படவே கூடாது. அப்போ கவலைப்படுறோன்னா இன்னமும் சாயப்பா கிட்ட நம்ம தள்ளி நிற்கிறோம். அப்போ அவருடைய அந்த தயவு நம்ம வாழ்க்கையில் வரலை. அதற்கு நாம் கொஞ்சம் விலகியே நிற்கிறோம். எப்படி விலகி நிற்கிறோம்? சில விஷயங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, சில கஷ்டங்களை நம்மளால் ஏற்றுக்க முடியல. இந்த கஷ்டத்துக்கு வேறு ஏதாவது வழிகள் இருக்குதா அப்படின்றதுல தீவிரமாக யோசிக்கிறோம். அதில் மறுபடியும் தவறுகள் செய்வதற்கு சில விஷயத்தை நாம் கையில் எடுக்கிறோம். அது நமக்கும் சாயப்பாவுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை இன்னும் அதிகரிக்குது. அதாவது மனுஷன் கஷ்டத்தில் இருந்து தப்பிச்சிக்க அவன் ஒரு தற்காலிகமான ஒரு சொல்யூஷனை தேடிக்கிட்டே இருக்கான். இதுதான் அவனோட பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதாவது நம்ம நினைக்கணும், இது இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இது நிரந்தரமாக இது தீர்வை கொடுக்குமா, இல்லை கொஞ்ச காலங்கள் மட்டும் இதை நம்ம மறந்து இருப்போமா? இந்த தண்ணி அவங்கள வச்சு நம்ம ஒரு உதாரணத்தை சொல்லலாம். ஏன் தண்ணி அடிக்கிற அப்படின்னா,
கவலைகள் இருக்குது, அதனால தண்ணி அடிக்கிற, அதை மறக்கணும் அப்படின்னு தண்ணி அடிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே தண்ணி அடிச்சா கவலை மறக்குதுன்னா தெய்வங்கள் தேவையே இல்லை. ஏன்னா கவலை மறக்கதான வாழ்க்கை. கவலை மறந்தா எல்லாம் சந்தோஷமா வாழலாம். அப்போ அந்த கவலையை அந்த அடிக்கிற போதை தண்ணி, அதனால ஏற்படக்கூடிய போதை நிச்சயமா அந்த கவலையை மறக்க செய்யுது. உண்மை, இது 100% உண்மை. ஆனால் இது நிரந்தரமா இல்லை தற்காலிகமா? அப்போ நிரந்தரமா இருக்கிறது தான் வாழ்க்கைக்கு நல்லது. பட் தற்காலிகமாக ஒரு சந்தோஷத்தை நம்ம தேடுறோம் அப்படின்னா அது வாழ்க்கைக்கு இன்னமும் கெடுதலை விளைவிக்கும். ஸோ சின்ன கவலைன்னு சொல்லி பாட்டிலை திறந்தவங்க 40-50 வயசை கூட தாண்ட முடியலை. உடம்பு வீக்காகி மரணமே அவங்களுக்கு இறுதியாக போயிடுது. ஏன்னா அன்னைக்கு அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா இது தற்காலிகமான பிரச்சனை தான், இந்த போதை தெரிஞ்சிடுச்சுன்னா பிரச்சனைகள் மறுபடியும் வரும். ரெண்டாவது, இந்த போதையை நம்ம ஏற்றும் போது இது மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் சேர்ந்து நமக்கு வரும்னு அன்னைக்கு அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கு அந்த பாட்டிலை திறந்திருக்க மாட்டாங்க, தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. அன்னைக்கு அவங்க யோசிக்கல. அப்போ சின்ன கவலைக்கே ஆல்கஹால் எடுத்தாங்க. இன்னைக்கு கவலைகள் இல்லை அப்படின்னாலும் சரி, இருந்தாலும் சரி, அது இல்லாமல் அவங்களால வாழவே முடியல. இதுதான் தற்காலிகமான சந்தோஷத்தை தேடி அது மூலமாக பல துன்பங்களை நாம் வாழ்க்கையில் ஏற்றுக்கிறோம். அப்போது நம்மளோட வாழ்க்கையில் இப்போ நல்லா யோசித்து பார்க்கணும். இந்த பிரச்சனையை மறக்க, இதில் இருந்து வெளிவர நீங்கள் எந்த விதமான வழியை தேர்ந்தெடுத்தீர்கள்? என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? என்ன எஃபர்ட்ஸ் எடுத்தீங்க? அது மூலமாக உங்களுக்கு கிடைச்ச பலன்கள் நல்லதாக இருந்ததா, கெட்டதாக இருந்ததா? வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நாம் சில விஷயங்கள் செஞ்சோம் இல்லையா, அதை கொஞ்சம் உங்கள் மனக்கண் முன்னே ஓட விடுங்க. அப்போ தெரியும் அதில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, என்னென்ன பிரச்சனைகள் உருவாச்சு, அந்த பிரச்சனைகளை முறியடிக்க என்ன செஞ்சோம், அது மூலமாக பிரச்சனைகள் இன்னும் அதிகரிச்சுதா இல்லை குறைஞ்சுதா? அப்போ ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கலாம். கஷ்டப்பட நான் விரும்பலை, துன்பப்பட நான் விரும்பலை, கண்ணீர் சிந்த நான் விரும்பலை, அவமானப்பட நான் விரும்பலை. இது எல்லா மனுஷங்களும் இதை நோக்கி தான் போகிறாங்க. அப்போது அவமானப்பட மாட்டேன், கஷ்டப்பட மாட்டேன், துன்பப்பட மாட்டேன். நான் சந்தோஷமாக இருக்கணும், சிரிக்கணும். என் வாழ்க்கையில் இன்பத்தை மட்டும்தான் தேடணும், சந்தோஷத்தை மட்டும்தான் தேடணும். வேறு என்ன வந்தாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அடுத்தடுத்த தப்புகள் மேலே தப்புகள் அங்கே நடக்குது தொடர்ந்து. ஒரு சாய்ராம் சொன்னாங்க, என்னோட கணவர் குடிக்கிறாரு, போகிறாரு, வராரு, என்னை போட்டு அடிக்கிறாரு. இதில் இருந்து மீள்வதற்கு நான் ஒருத்தங்க கிட்ட சிநேகிதமாக பழக ஆரம்பித்தேன். என் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி சந்தோஷமாக நான் இருந்தேன். நல்ல ஃப்ரெண்டு நமக்கு கிடச்சிருக்காங்க, ரொம்ப டீசெண்டாக இருக்காங்கன்னு. ஆனால் அதுக்கப்புறம் போக போக தான் என்னோட கணவரை விட மோசமான வார்த்தைகளை திட்டி எனக்கு அர்ச்சனை செஞ்சு அசிங்கமாக பேசினாங்க. இப்போது என் கணவர்கிட்டையும் மாட்டிக்கிட்டேன், என்னோட நண்பர்கிட்டையும் மாற்றிக்கிட்டேன். ஆனால் என்னோட மனசாட்சியின் படி நான் எந்த தவறுக்காகவும் எந்த நண்பனையும் நான் தேடலை. ஆனால் அவர் என்னுடைய பலகீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி என்னை அசிங்கமான வார்த்தையில் திட்டுறாரு, போகிறாரு, வராரு. அதாவது கணவன் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா இயல்பாகவே நமக்கு யாராவது அன்பான ஒரு இடத்த தேடி நம்ம போவோம். கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுதான் தீர்வா? எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மறைச்சி வச்சு ஒரு உறவை ஏற்படுத்தணும்னா அது தப்புன்னு நமக்கு ஏன் தெரியல? அது தப்பு தான். அது மூலமாக உங்களுக்கு நன்மைகள் இருந்தாலும்
ஒரு நன்மைகள் கிடைக்கும், ஆனால் 1000 தீமைகள் வருமே. இப்போ பாருங்க, முதல்ல ஒரு பாரம், அது தாங்க முடியாத அளவுக்கு அந்த பாரத்தை எங்கே இறக்கி வைக்கணும்னு நினச்சி இன்னொருத்தவங்க கிட்ட இறக்கி வச்சோம். இறக்கி வச்சாச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம இறக்கி வச்ச பாரத்தை நம்மக்கிட்டே திருப்பி கொடுத்து பத்தாத குறைச்சலுக்கு அவருடைய பாரத்தையும் புதுசாக வந்தவரோட பாரத்தையும் நான் தாங்குறேன். இதுதான் ஒரு ஆண்களும் ஒரு பெண்களும் அனுபவிக்கக்கூடிய மோசமான சூழ்நிலை. ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. நான் தப்புன்னு நான் சொல்லலைங்க. நீங்கள் நல்ல மனசை வச்சு தான் நீங்கள் ஒரு சிநேகிதத்தை உருவாக்குனீங்க, நான் தப்பு சொல்லலை. ஆனால் மக்கள் வெளியில் உங்கள் பலகீனத்தை பயன்படுத்தி அவங்க அவங்களோட சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்தி உங்களை என்ன பண்ணுவாங்க, நீ எப்படி வேணாலும் போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அப்போ தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தில் உங்களுக்கு விஷம் மட்டும்தான் இருக்கு, உயிரே போய்விடும் போல இருக்கும். அப்போ தான் நம்ம நினைப்போம், இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை கூட நம்ம வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு என்னால் வாழவே முடியாதுன்னு எத்தனையோ பேர் உயிரை விடுவதற்கு கூட தயாராக இருந்திருக்காங்க. அப்போது இந்த கஷ்டத்தை எப்படி அனுபவிக்கணும்? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இது உங்களுக்கு யாரும் சதி பண்ணலை. இது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பனிஷபிள், அவ்வளோதான். எனக்கும் கஷ்டம் இருக்குது, உங்களுக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. எனக்கு இந்த வயசில் இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன்னா இன்னும் சில வருஷத்தில் அந்த கஷ்டத்தை இன்னும் அனுபவிக்கலாம், இல்லை அனுபவிக்காமலும் போகலாம். என் கர்மா முடிஞ்சிருச்சா இல்லையான்னு எனக்கு என்ன தெரியும். ஆனால் இனி என் வாழ்க்கையில் எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது அப்படின்ற அடிப்படை அறிவு ஒன்று சாய்ப்பா எனக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த அறிவை பயன்படுத்தி புதுசாக எந்த பாவங்களையும் செய்யாத அப்படின்னு எனக்குள்ள நான் ஒரு சுய கட்டுப்பாட்டை உருவாக்கிக்கிட்டேன். அப்போது என்னோட பாவங்கள் போன ஜென்மத்தில் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் இருக்கிறதா மட்டும்தான் இருக்கணும்னு என்னோட பிரார்த்தனை. ஸோ இந்த ஜென்மத்தில் இப்போது நான் எந்த பாவமும் செய்யக்கூடாது, இது வரைக்கும் செய்யலை. ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது செஞ்சுருந்தா அது யோசிக்கணும்ல. இப்போ புத்தி அதை பற்றி மட்டும்தான் யோசிக்குது. வேறு ஏதாவது பாவம் செய்கிறோமா நமக்கே தெரியாமல் எங்கேயாவது நடக்குதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். அதுக்கும் நான் சாயப்பாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஸோ சுத்தமாக இருக்கிறது தான் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலை வந்துடுச்சுன்னா சுத்தமாக தானே இருக்கணும். நம்ம உடம்புல இது மாதிரி ஒரு பெரிய ஒரு டிசீஸ் இருக்குது. நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடை இந்த வகை சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டதே எனக்கு போர் அடிக்குது, புதுசாக சாப்பிடலாமா அப்படின்னு யோசித்து சாப்பிட்டா 10 நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் படையெடுக்கணும். மறுபடியும் ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு, ஏகப்பட்ட ஸ்கேனு, ஏகப்பட்ட விஷயங்கள் என்னமோ எக்கச்சக்கமாக நடக்கும். அப்போது அடுத்த தடவை நம்ம அது மாதிரி செய்வோமா? செய்ய மாட்டோம். ஏன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு 15-20 நாள் நான் அலையணும். நான் என்ன முட்டாளா? நான் அறிவாளியாகவே இருக்கணும்னா நான் அதை சாப்பிட மாட்டேன். எனக்கு தேவையானது எனக்கு தேவை இல்லாதது தான், எனக்கு தேவையானது மட்டும்தான் நான் பார்க்கணும். தேவை இல்லாதது எனக்கு எப்பயுமே தேவை இல்லாதது தான். அந்த மன உறுதிப்பாடு உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே இருக்கணும். ஃபுட்டுக்கு இருக்கணும், எண்ணங்கள் பேஸ் பண்ணி இருக்கணும், நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக சூஸ் பண்ணணும், எந்த மனுஷங்க கூட பழகணுன்றது யோசிக்கணும். பழகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தப்பான விஷயங்கள் நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். எல்லா விஷயமும் எதெல்லாம் நம்ம மறைக்கணும்னு நினைக்கிறோமோ அது அத்தனையுமே பாவங்கள் தான். எதை மறைக்கணும்னு நினைக்கிறோமோ, ஏன்னா நீங்கள் ஒரு பாவத்தை மட்டும்தான் மறைக்க முடியும், நல்லதை மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தனுக்கு உதவி செய்கிறீங்கன்னா
நீங்கள் அதை மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதையும் மீறி ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்வது ஒரு பாவம் செய்தவனுக்கு. உதவிகள் செய்யும்போது கூட ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒரு 500 ரூபா கொடுக்குறீங்க, பாவமாக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த 500 ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 500 ரூபா அவன் எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல போதை ஏற்றுக்கிட்டு ரோட்டில் போகிறவன் வரவனெல்லாம் கெட்ட வார்த்தையில் சொல்லி திட்டி, வீட்டில் தன்னோட குழந்தைகிட்டையும் தன்னோட மனைவியும் போட்டு அடித்து துன்புறுத்தி, அந்த பாவம் யாருக்கு தெரியுமா சேரும்? யார் 500 ரூபா கொடுத்து உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கு போய் சேரும். ஏன்னா இவங்க உதவி செய்யலைன்னா அவன் தண்ணி போட்டு இருக்க மாட்டான், தண்ணி போடலைன்னா யாரையும் அடிச்சிருக்க மாட்டான், உதைச்சிருக்க மாட்டான். அப்போ அந்த பாவம் செய்ய வச்சது யார்? நீங்கள் செஞ்ச உதவி. இதுதான் தெரியாமல் செய்யும் பாவம். இதெல்லாம் பார்த்தா முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா பாவங்கள் கணக்கு அப்படி தான். நான் சொன்னேன் இல்லையா, டாக்டர் இதை தான் சாப்பிடணும்னு சொல்கிறாருன்னு. அதுதான் நமக்கு எழுதப்பட்ட விதினா அதுதான் செஞ்சு ஆகணும். அப்போ தான் இருக்கிற காலத்துலையாவது நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும். அதாவது சந்தோஷமாக வாழணுமா? உங்ககிட்ட நான் கேள்வி கேட்குற பதில் சொல்லுங்கள். சந்தோஷமாக வாழணுமா இல்லை துன்பம் இல்லாமல் வாழணுமா? இந்த 2ல் கடவுள் உங்ககிட்ட கேட்குறார், எதை பதில் சொல்லுவீங்க? 2ல் ஒன்று தான். சந்தோஷமாக வாழணுமா இல்லை துன்பம் இல்லாமல் வாழணுமா? நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் துன்பங்கள் வரும். ஆனால் துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையில் எல்லாமே மாடரேட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் எல்லோரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? துன்பம் இல்லாமல் இருந்தால் போதும், சந்தோஷம் எனக்கு தேவையில்லை. ஒரு நாள் சந்தோஷம் இருந்து 15 நாள் 20 நாள் நான் ஏன் துக்கத்தில் இருக்கணும்? அதனால் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் போதும், எனக்கு சந்தோஷமே வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர். இனிமே என்ன ஆனாலும் தற்காலிக சந்தோஷம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தயவு செய்து அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே போகக்கூடாது. அடுத்தது இன்னொரு விஷயமும் ஒரு பெரிய விஷயங்க. இது பாவம் செய்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்டேயோ இல்லை அவங்க நண்பர்கள்கிட்டையோ பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு, அது முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா சில பேருக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றது ஒரு சுவாரஸ்யத்தோடு உட்காந்துட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு எந்த அளவில் பிரச்சனை வரும் தெரியுமா? அது உங்களுக்கு தெரியல. சொன்னால் எனக்கு மன நிம்மதியாக இருக்குது, ஆறுதலாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம், உண்மையிலே சந்தோஷம். உண்மையிலேயே உங்கள் மேலே யாராவது அப்படி பிரியமாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டு அதுக்கு உரிய பதில்களையும் உரிய வழிகளையும் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளும் சொன்னால் சொல்லுங்கள். சில பேர் கதை கேட்டுட்டு அப்படிலாம் ஆயிடுச்சா இப்படிலாம் ஆயிடுச்சான்னு சொல்லி உங்கள் மேலே பரிதாபப்பட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்கிறத தயவு செய்து ஸ்டாப் பண்ணிடுங்க. 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்க நிறைய இருக்குது. இப்போது நீங்கள் என்கிட்ட ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன நினைப்பேன்? உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை இருந்து விடுதலை வரணும் நான் நினைப்பேன். உங்கள் மேலே நான் பரிதாபப்படவே மாட்டேன். இங்கே இருக்கிற அன்பேசாய் குடும்பத்தில் யார் மேலேயும் நான் தனிப்பட்ட முறையில் எந்த பரிதாபமும் படலை. இது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இன்னும் இவ்வளோ தூரம் நாங்கள் ஃபீல் பண்ணி சொல்கிறோம், எங்கள் மேலே பரிதாபப்பட மாட்டிங்களா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் சரி, இல்லை நான் அடிச்சியே கேட்டாலும் சரி, நான் உங்கள் மேலே பரிதாபப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? நீங்கள் பரிதாபப்படுற அளவுக்கு மோசமான மனுஷங்க இல்லை. மோசமான மனுஷங்கன்னா அவ்வளோ பாவம் செஞ்சவங்களாம் எல்லாம் நீங்கள்லாம் இல்லை. உங்கள் மேலே நான் ஏன் பரிதாபப்படணும்? நீங்கள் நல்லா வாழ போகிறீங்க, நீங்கள் பல பேருக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறீங்க, பல பேரோட வாழ்க்கையில் உதவி செய்ய போகிறீங்க. நான் சொல்கிறது எல்லாமே 100க்கு 100 உண்மை. ஆனால் இதை சொல்கிறது நான் சொன்னால் இதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் இதுதான் உண்மை. அதனால் நான் ஏன் உங்களுக்கு பரிதாபப்படணும்? அவ்வளோ பாவம் செஞ்சிட்டிங்களா என்ன? எந்த மனுஷன் மேலேயும் நான் பரிதாபப்படவே மாட்டேன். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வேணால் பாவம்னு தோணும். அது ஏன் தெரியுமா பாவம்னு தோணும்?
வாழ்க்கையை இவங்க சரியாக வாழாமல் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி, அவ்வளோதான். அது நான் சில பேருக்கு அவங்க வாழ்க்கையை மாற்றணும்னு நினைப்பேன். ஆனால் அந்தளவுக்கு நாம் பெரிய ஜீனியஸ் கிடையாது, பெரிய சக்தியான மனுஷனும் கிடையாது. நமக்கு ரொம்ப ஆசைதான், யார் யாரெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒரு ஆசிரமம் மாதிரி போட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அது உங்களுக்கே தெரியும், முடியுமா? தனி மனுஷனால் முடியாது. ரெண்டாவது, ஃப்ரீயாக சாப்பாடு போட்டால் அவங்க வேலை செய்யணும். சரி எல்லாமே சுகமாக இருக்குது, அப்படியே சாப்பிட்டு படுத்து தூங்கலான்னா அது பாவம். இந்த விஷயங்கள் இப்படி முரணாக இருக்கு. எதை நம்ம செய்கிறது? அப்போ சாப்பாடும் போடணும், அவங்க வேலையும் செய்யணும். அது நான் மட்டும் நினச்சா பத்தாது, அவங்களும் அதை நினைக்கணும் தானே. அதில் இந்த உலகத்தில் அது இந்த காலத்தில் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள உட்காந்து பேச வச்சு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி புரிய வச்சு அதை அவங்க ஏற்றுக்கணும்ல. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் மேலே நான் பரிதாபப்படவே மாட்டேன். அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்கள் மேலே யாராவது பரிதாபப்பட்டாங்க, நீங்கள் உங்களோட வீட்டில் நடந்த அத்தனையும் நீங்கள் சொல்லும்போது உங்கள் மேலே பரிதாபப்பட்டாங்கன்னா அவங்கள தயவு செய்து நம்பாதீங்க. அவங்கள எந்த ஒரு காரணத்தை கொண்டும் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கக்கூடிய எந்த ஒரு சோகமான சம்பவத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. அதே போல் மகிழ்ச்சியான சம்பவத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. எஸ் தெரியுமா, அவங்களுக்கு உங்களோட கதையை கேட்குறது டிவி சீரியலை பார்க்குறத விட ரொம்ப சுவாரஸ்யம். இப்போ அவங்க உங்கள் கதையை கேட்ட உடனே உங்களை சும்மா விட மாட்டாங்க, 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க, அப்போ அவங்களும் வராங்க. நீங்கள் உங்களோட வெல்விஷர்னு யாரை நினச்சி ஏமாந்தீங்களோ அவங்களும் வராங்க. அப்போ இன்னொருத்தவங்க பேசுகிறாங்க உங்ககிட்ட, நீ நல்லா இருக்கியா, அன்றைக்கி பார்த்த மாதிரி சூப்பராக இருக்க, செமையாக இருக்க, நல்லா வாழ்கிற, அப்படி இப்படி சொல்லுவாங்க. உடனே இவங்களுக்கு காண்டாயிடும். உடனே அவங்களுக்கு ஃபோனை பண்ணி மறுபடியும் அவங்க வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிடுச்சு, எதை தெரியாமல் நீ அதுன்ற இதுன்ற, அவங்கெல்லாம் எல்லாமே இழந்துட்டாங்க, சொத்து இல்லை, பையன் இவங்க சொல்கிற பேச்சை கேட்கல, அவங்க கணவர் எப்போ பார்த்தாலும் தண்ணி, அதெல்லாம் சும்மா வெளி வேஷம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிடுவாங்க. இது மாதிரி தான் விஷயங்கள் போகும். இப்போ என்ன ஆகுது, போனால் கூட பரவாயில்லைங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 10 பேர் உங்களை மனசில் என்ன ஒப்பீனியன் வைக்கிறாங்களோ அது உங்களை நிச்சயமாக பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ 10 பேரும் அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்போது அவங்கள நீங்கள் எப்படி அதில் இருந்து வரணுன்னா, உங்களோட மனபலம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அவங்கள அட்டாக் பண்ணும். உங்கள் மனபலம் குறைஞ்சி தான் இருக்குதுன்னா அவங்க மனசில் இருந்து வரக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட சொல்கள் அம்பு போல் உங்களை தாக்கும். அந்த அம்பு தாக்காமல் இருக்கணும்னா, பாருங்க அன்புனே வருது, அம்பு தாக்காமல் இருக்கணும்னா ஒரு பாதுகாப்பு கவசம் நீங்கள் போட்டால் தான் அவங்க விட்ட அம்பு உங்களை பதம் பார்க்காம அடிக்காமல் காயப்படுத்தாமல் தடுக்கும். அந்த கவசம் என்ன தெரியுமா? மனபலம், ஆன்மீக பலம், கடவுளோட ஆசீர்வாதம், இது எல்லாமே சேர்ந்தது. புரியுதா? பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களை பற்றி பரிதாபமாக பேசாமல் நீ ஏன் இப்படி பண்ணல, அப்படி ஏன் பண்ணலன்னு சொல்லி கோபமாக பேசுகிறாங்க பாருங்கள், அவங்கள நீங்கள் தாராளமாக நம்பலாம். ஏன்னா அவங்க உங்கள் மேலே பாவப்படலை, இறக்கப்படலை, நீங்கள் நல்லா வாழணும்னு சொல்லி அவங்க அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதனால் அவங்க வேறு யாருக்கிட்டையும் அதை ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ என்ன மாதிரி இன்னும் சொல்லணும்னா இதாங்க. அப்போது இது மூலமாக நம்ம குடும்பமானத்தை நம்ம கொண்டு போய் நேராக அடகு வைக்கிறோம், எல்லாருக்கிட்டையும் அடகு வைக்கிறோம். 4 பேர்கிட்ட சொல்லி என் வீட்டில் அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, நோய் அது இதுன்னு சொல்லி ஒரு குரூப்பே ஃபார்ம் ஆகி கோயில் குளத்துக்கெல்லாம் போகிறவங்க பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் அவங்க டெவலப் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேசக்கூடிய பேச்சுக்களும்
சதா 24 மணி நேரமும் சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணங்களும் எல்லாமே எதை நோக்கி இருக்கும்? வாழ்க்கையில் தோத்து போகிறத நினச்சி மட்டும்தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இதில் இருந்து நீங்கள் மீளணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல சுதந்திரமான மனிதனாக இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் வாழ முடியும். அப்போ நான் இப்போ சுதந்திரமாக இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சுதந்திரமாக இல்லை. நீங்கள் எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்கீங்க. ஒன்று பயத்துக்கு அடிமையாக இருக்கலாம், இல்லை பொறாமைக்கு அடிமையாக இருக்கலாம், இல்லை அவசர புத்திக்கு அடிமையாக இருக்கலாம், இல்லை மந்த புத்திக்கு அடிமையாக இருக்கலாம். இதன் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கவே கூடாத முடிவுகளும் எடுக்கிறீங்க. இப்படி எடுக்கவே முடியாத சூழ்நிலையில் நீங்கள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் கடக்கவே முடியல உங்களால். ஸோ தொடர்ந்து வேதனைப்பட்டு துன்பப்பட்டு உங்கள் வாழ்க்கை இதிலேயே பாதி இல்லை முழுவதும் ஓடி போயிடுது. ஸோ அன்பேசாயின்றது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி மாதிரிங்க. இங்கே பேசக்கூடிய பேச்சுக்கள் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மன திருப்பத்தை ஏற்படுத்தும். அஷ்யூர் பண்ணுற 100%. இதில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் செய்யக்கூட நான் சொல்லலை. 10% மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும். நான் 100% ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் அவங்க சூழ்நிலை இது எல்லாமே இருக்குது, ரைட்? இப்போ என்னோடய சூழ்நிலை ஐ எம் ஃபுல்லி இண்டிபெண்ட். ஸோ என்னை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எனக்கு பயம் வந்தாலும் என்னை எதுவும் செய்யாது, வெற்றி வந்தாலும் போதை ஏறாது. ஸோ எப்பயுமே இயல்பாக இருக்கக்கூடிய மனநிலை என்னைக்கு எனக்கு வந்திருக்கோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இண்டிபெண்ட். ஆனால் நாளைக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இண்டிபெண்ட்டாக இருக்கேன். எனக்கு உடம்புல ஏதாவது ஒரு வலி வந்துச்சுன்னா கூட அந்த வலியை போக்குறதுக்கு மாத்திரையோ தைலமோ தடவுறது கிடையாது. அது என்ன வலி? அது எக்ஸசைஸால் ஏதோ பண்ண முடியுமா? இருக்கவே இருக்கு நம்ம குரு யார்? கூகுளில் போட்டு பின்னாடி பேக் பெயினுக்கு என்ன ஸ்ட்ரெச் ஒர்க் அவுட்டுன்னு சொல்லி போட்டு கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக 4 பேர் வருவாங்க, 4 பேரோட வீடியோ இதாகும். அதில் நமக்கு என்ன செட் ஆகுதோ அதை எடுத்து பண்ணி சரி பண்ணிடுறோம். ஸோ எதுக்குமே பயமும் இல்லை, அதே மாதிரி இதெல்லாம் தாண்டிட்டோமோன்னு சொல்லி அந்த ஆணவமும் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த இண்டிபெண்ட். அதனால் எல்லாமே செய்யுங்கன்னு நான் நிச்சயமாக சொல்லலை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட வாழ்வியல் முறை, அவங்க சூழ்நிலை, அவங்களுடைய நிதி நிலைமை, அவங்களோட ஹெல்த்து, ரெண்டாவது அவங்களோட கூட இருக்கிறவங்களோட மற்றவங்களோட குணம், இதெல்லாம் பொறுத்து தான் நான் சொல்கிறேன். உங்களால் 10%, 10 to 20% இதில் இருக்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு அடுத்தடுத்தது என்ன செய்யணும் அப்படின்றதையும் உருவாக்கும். ரெண்டாவது உங்களுக்கு எதிராக திரும்பினாங்க பாருங்கள், அத்தனை பேரையும் வாய் அடைக்கவும் அது செய்யும். ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், சாயப்பா தொடர்ந்து உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். ஒரு சீரியஸான பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கன்னா கண்காணிக்கிறது யார் தெரியுமா? அவங்க உறவுகள் கிடையாது. ஐசியூவில் இருக்கும்போது யார் கண்காணிப்பாங்க? அவங்க உறவுகள் போய் கண்காணிப்பாங்களா? ஸோ நல்ல ப்ரொஃபஷ்னலான இருக்கக்கூடிய நர்ஸ் அண்டு டாக்டர்ஸ் இவங்க தான். ஏன்னா இவங்களுக்கு தான் தெரியும் அந்த பேஷண்ட்டோட நிலைமை எப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்மளையும் இந்த சிச்சுவேஷனில் சாயப்பா நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். அப்புறம் அவருக்கு அந்த பேஷண்ட்டுக்கு நார்மல் ஆகிட்டாருன்னா வார்டுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் உறவுகள் பார்த்துப்பாங்க. டாக்டர்ஸோட அட்வைஸ் படி எப்படி பார்த்துக்கணும், என்ன செய்யணும், எப்படி மாத்திரை கொடுக்கணும், இது எல்லாமே டீட்டெயில்டாக அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அப்போ நாம் எந்த காரணத்தை கொண்டோ பயப்படவோ பின்வாங்கவோ சந்தேகப்படவோ இல்லாமல் தற்காலிகமான சந்தோஷம் எனக்கு வேண்டாம், அது பலன் தராது, அது என் வாழ்க்கையில் யமனா முடிஞ்சிடும், நிரந்தரமான சந்தோஷம் மட்டுமே எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு உறுதிப்பாட்டை உங்கள் வாழ்க்கையில் வையுங்க. நீங்கள் பல இடத்துலையும் சிறப்பான ஒரு இடத்துல நிற்பீங்க, வாழ்வீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.
ஓம் சாயிரா. சாயிரா ஓம் சாயிரா.